தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் 3 மாதங்கள் தனது படிப்பை முடித்துவிட்டு டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை திரும்பியுள்ளார். சென்னை திரும்பிய அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதில் லண்டன் சென்றது குறித்தும் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் பேசியிருக்கிறார். இது குறித்து பேசியிருக்கும் அண்ணாமலை, லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி வகுப்பை 3 மாதங்கள் முடித்துவிட்டு அரசியல் அறிஞர்களிடம் பாடம் கற்றுவிட்டு வந்திருக்கிறேன். இனி அரசியல் வேலைகளில் தீவிரமாக இறங்குவேன். விஜய் சினிமாவில் வெற்றி பெற்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை கட்சியின் முதல் மாநாட்டிற்கு மட்டும்தான் களத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எத்தனை முறை வெளியில் வந்திருக்கிறார். திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தையே விஜய் பேசுகிறார். இப்போது திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கி 3ஆக பிரிந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். திமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் விஜய். பாஜகவையும் கொள்கை ரீதியாக விமர்சித்திருக்கிறார். அரசியலில் விமர்சனங்கள் வருவதெல்லாம் சாதாரண விஷயம்தான். விஜய்க்கு பதில் சொல்லவும் கேள்வி கேட்கவும் பாஜக தயங்காது. புதிதாக யார் வந்தாலும் வரவேற்கிறோம், எங்களுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என்றார். சீமான் குறித்து பேசியவர், அண்ணன் சீமான் ரஜினியை சந்தித்திருக்கிறார். ஆனால் பாஜக அவருடன் கூட்டணி அமைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட தேவையில்லை. சீமான் புதுப்பாதையில் பயணிக்க திட்டமிட்டிருக்கிறார். சீமான் பாதை வேறு, பாஜக பாதை வேறு. புதிதாக விஜய் வந்திருக்கிறார். சீமான் புது பாதையில் பயணிக்கவிருக்கிறார். 2 திராவிட கட்சிகளும் அடுத்து ஆட்சியை பிடிக்க பல்வேறு திட்டங்களை வகுக்கின்றன. பாமக எங்களுடன் கைகோர்த்து நிற்கிறது. பல முனையில் போட்டிகள் நிலவுகின்றன. 2026 தேர்தல் சரித்திர தேர்தலாகவே அமையும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். Thanks for watching. Like, share and subscribe the channel.